புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது என்பது அடிமைத்தனம் அல்ல. அதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிவது என்பது அடிமைத்தனம் அல்ல. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அது பெண்களுக்கு அழகு அலங்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. பூர்வத்திலே மனைவிமார்கள் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிந்திருந்தால் அது அடிமைத்தனம் என்று தவறாக எண்ணாதிருங்கள். பிசாசு அந்த வார்த்தையை பயன்படுத்தி இன்றைக்கு பெண்களுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறான். அது சாத்தானுடைய தந்திரம். அது அழகு. நீங்க புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அதுதான் உங்களுக்கு உண்மையான அலங்காரம், அதுதான் அழகு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அழகானவர்கள். புருஷனுக்கு கீழ்ப்படுகிற பெண்கள் தான் அழகானவர்கள். நீங்க தான் உண்மையாய் தேவனுடைய பார்வையிலே மெச்சிக் கொள்ளப்படத்தக்கவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் கீழ்ப்படிந்திருப்பது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதற்கு அர்த்த அடிமையாய் இருப்பது என்பது அல்ல. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆம் பிரியமானவர்களே, எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த சகோதரிக்கு திருமணம் ஆயிற்று. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க. ஒரு கிறிஸ்தவ கணவர் தான் அவங்களுக்கு ஒழுங்கு செய்திருந்தாங்க. திருமணமாக்கி புருஷன் வீட்டுக்கு போனார்கள். அந்த கணவர் நல்லவர், ஆலயத்துக்கு போவார், பக்தியோடு இருப்பார், தெய்வ பயம் உள்ளவர் தான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா, ஞாயிற்றுக்கிழமை பிசினஸ் பண்ணுகிறவர், ஞாயிற்றுக்கிழமை பிசினஸ் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை இரவு தன்னுடைய நண்பர்கள் 4-5 பேரை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவார். வியாபாரத்தில் பழகினவங்களை வீட்டுக்கு கூட்டி கொண்டு வருவார். மதுபான பாட்டிலோட வருவாங்க. வீட்டுல உட்கார்ந்து பேசி குடிப்பாங்க. அது அந்த கணவருடைய பழக்கம். தன் மனைவியை கூப்பிட்டார். சொன்னார், நாங்க கொஞ்சம் குடிக்க போகிறோம், வீட்டுக்குள்ளதான் இருப்பீங்களா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த குடிக்கு சாதகமா கொஞ்சம் மட்டன்லாம் வறுத்து கொடுக்கணும், மட்டன் சிக்கன்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் கொண்டு வந்திருக்க. உடனே அவங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி, கணவர் மறுபாட்டிலோட வந்திருக்கிறார், குடிக்கிற நண்பர்களோடு வீட்டுக்கு வந்திருக்கிறார். இதெல்லாம் உள்ள அனுமதிக்க முடியாது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், இதெல்லாம் எல்லாம் வெளியே போக சொல்லுங்க. சண்டை போடல, ஒன்னும் பேசல. புருஷன் என்ன சொன்னாரோ கீழ்ப்படிந்து அவங்க போய் மட்டன் சிக்கன்லாம் வறுத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். புருஷன் குடிக்க போகிறார் மதுபானம். இவங்க ரட்சிக்கப்பட்ட சகோதரி, அது பாவம் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அதெல்லாம் செய்து கொடுத்துட்டு ரூமுகளை போயிருவாங்க. நடுராத்திரி வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாரம் முடிந்தது. அடுத்த வாரம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்தார். அடுத்த வாரம் அந்த சகோதரி கொண்டு வந்து வைத்தார்கள். புருஷன்கிட்ட வாக்குவாதம் பண்ணல, இந்த மாதிரிலாம் பண்ணாருங்க, இது என்ன குடிகாரர்கள் கூட்டிட்டு வர்றீங்க, ஒன்னும் பேசல. அந்த புருஷன் நல்ல மனிதர், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர் தான். அந்த பழக்கம் ஒண்ணு இருந்தது. குடிச்சிட்டு வெளியே போய் கலாட்டா பண்ண மாட்டார், வீட்டுக்குள்ளே குடிப்பார், அவ்வளவுதான். 3வது வாரம் வந்தது. மதுபானம் குடித்து கொண்டிருக்கும் போது திடீர்னு அவர் யோசித்தாராம், மனைவி என்ன பண்றா பார்க்கலான்னு சொல்லி அந்த அறைக்கருவை திறந்து தன்னுடைய அறைக்குள்ளே போய் பார்த்த போது அப்படி மனைவி முழங்கால் படியிட்டு கண்களிலே கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, என் கணவரை இந்த மதுபானத்தில் இந்த ரட்சியும், இந்த மதுபான பழக்கத்தில் இந்த ரட்சியும் என்று அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்தார், அவருடைய உள்ளம் உடைந்தது. நான் குடிப்பது தப்பு, நீ என்கிட்ட வாக்குவாதம் பண்ணாம, என்கிட்ட சண்டை போடாம, நான் கேட்டதெல்லாம் செய்து கொடுத்துட்டு ஆண்டவரிடத்துல போய் கண்ணீர் வடிக்கிறாளே. உடனே ஆவியானவர் அங்கே செயல்பட்டார். அன்றைக்கோடு அவர் குடிப்பழக்கத்தை விட்டார். அந்த குடிக்கிற நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து வருவதை விட்டு விட்டார். அவர் நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதராய் மாறிவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் ஒரு மனைவியினுடைய அழகு. உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட புருஷனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்களுடைய கணவர் ஒரு துன்மார்க்கனாக இருக்கலாம். ஆனால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்களுடைய புருஷன் திருவசனத்திற்கு கீழ்ப்படியதவராய் இருந்தாலும் கற்புள்ள உங்கள் நடக்கையை பார்த்து நீங்கள் போதனையின்றி உங்களுடைய புருஷன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. புருஷனுக்கு நீ போதிக்க தேவையில்லை. குடிக்காதங்க, சிகரெட் பிடிக்காதங்க, அந்த பாவம் இந்த பாவம் நீங்க செய்யறதுனால தான் நம்முடைய குடும்பத்தில் தரித்திரம், இந்த மாதிரி வாக்குவாதம் புருஷனிடத்திலே செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க அப்படி பேசுறதுனால புருஷனை ரட்சிக்க முடியாது. போதனை செய்யாதிருங்கள் புருஷனுக்கு.
சில புருஷர்களுக்கு போதனை செய்தாலே பிடிக்காது. நீங்க சிகரெட் பிடிக்காதுங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நான் இன்னும் 2 பாக்கெட் பிடிப்பேன், என்ன பண்ணுவேன்னு கேட்பார். அதனால நீங்க போதனை பண்ண அவருக்குள்ள ஆப்போசிட்டாக தான் பிசாசு கிரியை செய்ய வைப்பான். உங்களுடைய நடக்கை, உங்களுடைய கற்புள்ள நடக்கை, உங்கள் ஜெபம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய சாந்தம் உங்களுடைய புருஷனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கற்புள்ள நடக்கையோடு சாந்தத்தோடு நீங்கள் நடந்தால் எப்படிப்பட்ட கணவருடைய வாழ்க்கையும் இயேசு மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை கொண்டு உங்களுடைய கணவரை மாற்றுவார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே கீழ்ப்படிந்திருக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு அழகு. எந்த காரியத்திலே கீழ்ப்படிங்கள். ஒரு சமயம் ஒரு விசுவாச தாயாரை எனக்கு தெரியும். எப்பவும் பைபிளோட தான் நடமாடுவாங்க. எங்க கூட்டம் நடந்தாலும் வந்துருவாங்க. யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி வைராக்கியமா ஊழியம் செய்யறவங்க. அவங்க கிட்ட ஒரு நாள் நான் பேசினேன். கணவரை குறித்து சொன்னாங்க. கணவர் ரட்சிக்கப்படல, இப்படி எல்லாம் இருக்கிறாரு சொல்லி. அந்த குடும்பத்தை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சதுனால நான் பேசினேன். முதல்ல நீங்க புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க எனக்கு சொன்னாங்க, ரட்சிக்கப்படாத புருஷனுக்கு நான் எப்படி கீழ்ப்படிய முடியும்? அவரு ரட்சிக்கப்படல, அவருக்கு எப்படி ஆண்டவருடைய காரியம் தெரியும்? அவருக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும்? இவங்க பயங்கர விசுவாசி. தினம் எப்பவும் பைபிள் தான், பரிசுத்தம் தான், இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்றதுதான். நான் சொன்னேன், ரட்சிக்கப்படாத புருஷனுக்கு கீழ்ப்படிய கூடாது என்று பைபிள்ல சொல்லி இருக்கிறார். உங்க கணவர் ரட்சிக்கப்படாதவராய் இருந்தாலும் உங்களுக்கு தலையாக தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். கீழ்ப்படுகிற போதுதான் உங்க குடும்பத்துக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீங்க எத்தனை உபவாச ஜெபம் பண்ணாலும், எத்தனை ஊழியம் செய்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய குடும்பத்தில் வராது. கர்த்தருடைய சமாதானமும் பாதுகாப்பும் வராது. ஆகவே கீழ்ப்படிந்திருக்க உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நீங்க திருமணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு வரும்போது நிறைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? திருமணமாகி வந்த பிறகு